ஒரு குடும்பத்தில் இருந்து ஒருவர் கிரிக்கெட் வீரராக வரலாம். ஆனால் ஒரு குடும்பமே கிரிக்கெட் வீரர்களாக இருந்தால் அது எப்படி இருக்கும்? அதுதான் மிச்சல் ராஸ் மார்ஷின் குடும்பம். ஆஸ்திரேலியாவின் முன்னணி கிரிக்கெட் வீரர்களில் ஒருவரான இவர் அக்டோபர் 20, 1991 அன்று மேற்கு ஆஸ்திரேலியாவின் அட்டடெல்லில் பிறந்தார். டெஸ்ட், ஒருநாள் மற்றும் T20 என ஆஸ்திரேலிய அணிக்காக விளையாடுகிறார். தற்போது அவர் ஆஸ்திரேலியா T20 அணியின் கேப்டனாகவும் 3 வடிவங்களிலும் துணை கேப்டனாகவும் பணியாற்றி வருகிறார். மிச்சல் மார்ஷ் தந்தை ஜியாஃப் மார்ஷ் மற்றும் மூத்த சகோதரர் ஷான் மார்ஷ் ஆகியோரும் ஆஸ்திரேலிய தேசிய அணிக்காக விளையாடியவர்கள். அவரது சகோதரி மெலிசா மார்ஷ் ஒரு முன்னாள் தொழில்முறை கூடைப்பந்து வீராங்கனையாகவும், உறவினர் பிராட் ஷெப்பர்ட் ஒரு முன்னாள் ஆஸ்திரேலிய கால்பந்து வீரராகவும் இருந்தவர். மிச்சல் மார்ஷ் பெர்த்தில் உள்ள வெஸ்லி கல்லூரியில் பயின்றார். அங்கு அவர் கிரிக்கெட் மற்றும் ஆஸ்திரேலிய கால்பந்து போட்டியில் தனது திறமையை வளர்த்தார். அவரது தந்தை ஜியோபோப் மார்ஷ் 1980கள் மற்றும் 1990களில் ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க ஆட்டக்காரராகவும் பயிற்சியாளராகவும் தேர்வாளராகவும் பணியாற்றியவர். மிச்சலுக்கு கிரிக்கெட்டில் ஆரம்ப காலம் முதல் உத்வேகத்தை அளித்தார். 17 வயதில் 2009ஆம் ஆண்டு பிப்ரவரியில் மிச்சல் மேற்கு ஆஸ்திரேலிய அணிக்காக ஃபோர்ட் ரேஞ்சர் கோப்பையில் ஒருநாள் போட்டியில் அறிமுகமானார். இது ஆஸ்திரேலிய உள்நாட்டு ஒருநாள் போட்டியில் விளையாடிய இளைய வீரர் என்ற பெருமையை அவருக்கு வழங்கியது. மேலும் மேற்கு ஆஸ்திரேலியாவின் 70 ஆண்டுகளில் இளைய அறிமுக வீரராகவும் அவர் அறிமுகமானார். 2009இல் அவர் ஆஸ்திரேலியாவின் 19 வயதுக்கு உட்பட்டோர் அணிக்காக இந்தியாவுக்கு எதிராக விளையாடினார். பின்னர் 2010இல் நடந்த 19 வயதுக்குட்பட்டோர் உலகக்கோப்பையில் அணியை வழிநடத்தினார். இந்த தொடரில் மிச்சல் 201 ரன்கள் எடுத்தார். இதில் இலங்கைக்கு எதிரான அரையிறுதியில் 97 ரன்கள் அடங்கும். இது அவரது அணி வெற்றி பெற உதவியது. அவரது தலைமையில் ஆஸ்திரேலியா அந்த உலகக்கோப்பையை வென்றது. மேலும் இந்த சாதனை அவரது திறமையை உலக அரங்கில் நிரூபித்தது. மிச்சல் மார்ஷ் 2011இல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக T20 சர்வதேச போட்டியில் அறிமுகமானார். அந்த ஆட்டத்தில் 36 ரன்கள் எடுத்து கடைசி ஓவரில் 3 சிக்சர்கள் உட்பட 4 சிக்சர்களை விளாசினார். இது அவரது அதிரடி ஆட்டத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. அதே ஆண்டு பிரெட்லியின் காயம் காரணமாக ஒருநாள் அணியில் இடம்பெற்று அக்டோபர் 19, 2011இல் தனது முதல் ஒருநாள் போட்டியில் விளையாடினார். 2014இல் பாகிஸ்தானுக்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரகத்தில் டெஸ்ட் அறிமுகம் செய்தார். அங்கு அவர் 2வது டெஸ்ட் போட்டியில் 87 மற்றும் 47 ரன்கள் எடுத்து தனது திறமையை வெளிப்படுத்தினார். மிச்சல் மார்ஷின் கிரிக்கெட் வாழ்க்கை பல உயரங்கள் மற்றும் சரிவுகளால் நிரம்பியது. ஆனால் அவரது முக்கிய சாதனைகள் அவரை ஆஸ்திரேலியாவின் முக்கிய வீரர்களில் ஒருவராக நிலைநிறுத்தியுள்ளன. மிச்சல் 2015 கிரிக்கெட் உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலிய அணியின் ஒரு பகுதியாக இருந்தார். அவர் முக்கியமான போட்டிகளில் பங்களித்தார். குறிப்பாக இங்கிலாந்துக்கு எதிராக 5 விக்கெட்டுகள் எடுத்து அணியின் வெற்றிக்கு உதவினார். 2021 T20 உலகக்கோப்பை மார்ஷின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. நியூசிலாந்துக்கு எதிரான இறுதிப் போட்டியில் அவர் 50 பந்துகளில் 77 ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியாவின் முதல் T20 உலகக்கோப்பை வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார். இந்த ஆட்டம் அவருக்கு ஆட்டநாயகன் விருதை பெற்று தந்தது. 2023 ஆஷஸ் தொடரில் மிச்சல் மார்ஷ் கேமரான் கிரீனுக்கு மாற்றாக 3வது டெஸ்டில் இடம்பெற்றார். அவர் 85க்கு 4 என்ற நிலையில் களமிறங்கி 118 ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியாவை சரிவில் இருந்து மீட்டார். இது அவரது முதல் ஆஷஸ் சதமாகும். 2019க்கு பிறகு முதல் டெஸ்ட் சதமாகவும் அமைந்தது. ஆஸ்திரேலியாவின் 2023 ஒருநாள் உலகக்கோப்பை வெற்றியில் மார்ஷ் துணை கேப்டனாகவும் முக்கிய வீரராக பங்களித்தார். பாகிஸ்தானுக்கு எதிராக அவர் 2016க்கு பிறகு தனது முதல் ஒருநாள் சதத்தை பதிவு செய்தார். 2023 ஆகஸ்டில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடரில் மார்ஷ் ஆஸ்திரேலியாவின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். அவர் அந்த தொடரில் 186 ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியாவை 3-0 என்ற கணக்கில் வெற்றி பெற வழிவகுத்தார். 2024இல் அவர் ஆஸ்திரேலியாவின் T20 உலகக்கோப்பை அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். ஆனால் இறுதிப் போட்டிக்கு முன்னேறவில்லை. மிச்சல் மார்ஷ் IPL தொடரில் பல அணிகளுக்காக விளையாடியுள்ளார். 2010இல் சர்வதேச அறிமுகத்திற்கு முன்பே டெக்கன் சார்ஜர்ஸ் அவரை ஒப்பந்தம் செய்தது. பின்னர் புனே வாரியர்ஸ் இந்தியா, ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகளுக்காக விளையாடினார். 2025 IPL ஏலத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி அவரை 3.4 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. IPL 2025இல் அவர் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக 64 பந்துகளில் 117 ரன்கள் எடுத்து அந்த பருவத்தின் முதல் வெளிநாட்டு வீரராக சதமடித்தார். மொத்தமாக அவர் 54 IPL போட்டிகளில் 1226 ரன்கள் மற்றும் 12 விக்கெட்டுகள் எடுத்துள்ளார். மிச்சல் மார்ஷ் 2023
ஏப்ரல் 9 முன்னாள் கூடைப்பந்து வீராங்கனையான கிரேட்டா மெக்கை மணந்தார். மார்ஷின் சொத்து மதிப்பு சுமார் 5 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் அவரது கிரிக்கெட் ஆஸ்திரேலிய ஒப்பந்தங்கள், IPL மற்றும் பிக் பாஸ் லீக் ஒப்பந்தங்கள் அடங்கும். அவர் 2019 ஒரு ஷெஃபீல்டு ஷீல்டு போட்டியில் தோல்வியடைந்த பிறகு சுவரை குத்தியதால் கையில் காயம் ஏற்பட்டது. இது அவரது தொழில் வாழ்க்கையில் ஒரு தடையாக அமைந்தது. இருப்பினும் அவர் அதிலிருந்து மீண்டு தனது திறமையை மீண்டும் நிரூபித்தார். 2025 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்காக IPL தொடரில் 12 போட்டியில் 560 ரன்கள் விளாசினார். மார்ஷ் தற்போது காயம் காரணமாக வெறும் ப்ராப்பர் பேட்ஸ்மேனாக விளையாடி வருகிறார். 33 வயதாகிவிட்டதால் இனி அவர் பவுலிங் வீசுவது என்பது முடியாத காரியமாக மாறிவிட்டது.